அப்போ இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வந்து புதுசாக வந்து ஜாயின்ட் ஆகிறார். இவர் சல்மான் ஃபாரிசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஈரானை சேர்ந்தவர். அதாவது இந்த ஃபாரிஸ் நாட்டை அதாவது கிஸ்ராவுடைய நாட்டை சார்ந்தவர். அப்போ கிஸ்ராக்கள் யார்? அவங்க மிகப்பெரிய டேலண்டான போர் தந்திரம் இருந்த ஆட்கள். அதில் வந்து இவர் ஒரு படை வீரராக அவர் இருந்த ஒரு அனுபவம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பெரிய ஒரு ஸ்டோரி, அதாவது அவர் பல கை மாறி, அதாவது 10க்கும் மேற்பட்ட எஜமானர்கள்ட்ட விற்று 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 அடிமையாக விற்று கடைசியாக வந்து ரசூல்லாவுடைய இதில் வந்து மடியில் வந்து அவங்க உழுவுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்ட உடனே இவர் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஐடியா சொல்கிறாங்க, நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மதீனாவிலே இருக்கலாம், மதீனாவை சுற்றி ஒரு அகல் தோண்டலாம், அகல் தோண்டி டிஃபெண்ட் பண்ணலாம், எங்களுடைய பிளானிங் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஐடியா கொடுக்குறேன். இப்போ அந்த அகல் வந்து எவ்வளோ பெருசு தோண்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 அடி அகலம். இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 13 அடி விட்த்து அகலனுடைய, டெப்த்து பார்த்தீங்கன்னா 10 அடி, 10 அடி டெப்த்து. லென்த்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர், 5.5 கிலோமீட்டர். இங்கேருந்து அந்த அகல் எடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தாண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டு வரைக்கும் அது போகும் அகல். மதீனாவுடைய அந்த 2 மலைகள் இருக்கும், 2 மலைகளுக்கு நடுவில் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு தாண்டி மணிக்கூண்டு வரைக்கும் அகல் தோண்டியிருக்கிறாங்க. 10 அடி டெப்த்து, 14 அடி அகலம். அது வந்து இது பண்ணுறாங்க. ரசூலா வந்து என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. 10 பேர் 60 அடிக்கு பொறுப்பு, 60 அடிக்கு 10 பேர் பொறுப்பு, நீங்கள் நோண்டிடணும். அதாவது மிக்ஸ் கிடையாது, ஏதோ சில பேர் வேலை செஞ்சால் சில பேர் இதெல்லாம் கிடையாது. ரசூலா பண்ணுறாங்க, எல்லாத்த விட ரசூலாவும் வேலை செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பாருங்க. பயானு கூப்பிட்டா வீடு தூரம், அங்கே போகணும், நைட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும், எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறோம். அகல் தோண்டனா நினச்சி பாருங்க, அகல் தோண்டுவோமா, அதுவும் வந்து பொக்லினா கடப்ப ப்ராப்பரெலாம் எதுவும் இருக்காது. கைகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், சில குச்சிகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் கிடையாது, மண்வெட்டிகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது, சட்டிகள் கிடையாது, கல்லெல்லாம் அள்ளி போடணும், பாறாங்கல் வருது, ஒன்றும் கிடையாது. அப்போ ரசூலா இதுதான் சொல்கிறாங்க, சிரமங்கள்லாம் சும்மா கிடையாது, உடம்பு வலிக்கிற சிரமங்கள் தான். நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம அடித்து சொல்லலாம், பிறந்ததுலேருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சிரமம், ரசூலா சொல்லக்கூடிய சிரமம் ஒன்று கூட நமக்கு வந்ததெல்லாம் கொசுக்கடி. அதுக்கே நம்ம கடப்பாறையத்து குத்துன மாதிரி ஐயோ அம்மாங்கிறோம். கொசுக்கடிக்கு தான் நம்ம இந்த இது ஆட்டம் போட்டுட்டுருக்கோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரசூலா வந்து இந்த அகல் போர் இருக்கும்போது ரசூலா வேலை செஞ்சாங்க. அகல் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை சுமந்து கொண்டிருந்தார். மண் அள்ளி கொட்டுற வேலை ரசூலா பண்ணாங்க. மண் அவர்களுடைய வயிற்றில் படிந்திருந்தது. அப்போது அவர்கள் வந்து பாட்டு பாடுறாங்க ரசூல்லா, கவிதை. இந்த கவிதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிற பழக்கம் இருக்குது ரசூல்லாவும். அல்லாவின் மீதானையாக, அல்லாஹ் மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் நல்வழி அடைந்திருக்க மாட்டோம், தர்மமும் செய்திருக்க மாட்டோம், தொழுதிருக்கவும் மாட்டோம். எங்கள் இறைவா, எங்கள் மீது அமைதியை பொழிவாயாக, எதிரிகளை சந்திக்கும் போது எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இவர்கள் எங்களுக்கு அநீதி இழைத்து விட்டனர், இவர்கள் சோதனையில் ஆழ்த்த நாங்கள் ஒரு காலம் இடம் தர மாட்டோம், நாங்கள் இடம் தர மாட்டோம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பாட்டாக படிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 4104 சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து அல்லாஹ் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு வந்து அல்லாஹ் செய்கிறான். எது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நசையில் 8858வது ஹதீஸாக இது வருது. அதே மாதிரி அகமதில் பார்த்தீங்கன்னா 18898வது ஹதீஸாகவும் வருது. இதே ஹதீஸுடைய ஒரு துர்க்கு புகாரியில் இருக்குது, 4101வது ஹதீஸாக இந்த இதுலேயும் வருது. என்னன்னா, ஒரு பாறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோண்டும் போது பெரிய ஒரு பாறை வருது. சஹாபாக்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க, அந்த பாறையை வந்து உடைக்க முடியல. அப்போ ரசூலா போய் கூப்பிட்றாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படிங்க. அப்போ ரசூலா எந்த மாதிரி பலவீனமாக இருக்கல ரசூல்லா, அதுலேருந்து நமக்கு தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட்டான ஆளே அவராக தான் இருந்திருக்கிறார். இப்போ அவங்க ரசூலா போன உடனே ரசூலா ஒரு அடிக்கிறாங்க. அடித்த உடனே பக்கத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிக்குது, அடித்தோடனே ஒரு மின்னல் அடிக்குது, ஒரு அந்த ஏரியாவில் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அடிக்குது. அந்த 3ல் ஒரு பகுதி அந்த கல் உடஞ்சி தூளாகுது. மறுபடியும் ரசூல்லா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு மின்னல் இதே மாதிரி அடிக்குது. இதை அடிக்கும்போது அவர் சொல்கிறாரு, சல்மான் ஃபாரிசி ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வாட்டி அடிக்கும்போது மின்னல் ஒன்று பளிச்சுன்னு வந்தது, அது என்ன அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா பார்த்துட்டியா நீயே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இதை அடிக்கும்போது ஷாமுடைய கோட்டைகள் வந்து அதனுடைய சாவிகள் என் கையில் கொடுக்கப்பட்டது, அதாவது சிரியா
சிரியானா வெறும் சிரியா கிடையாது, ஷாமுனா சிரியா, லெபனானு, ஜோர்டானு, இஸ்ரேல், இது எல்லாம் சேர்ந்தது தான் அன்னைய ஷாமு. அப்போ வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலுடைய கோட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் பைத்துல் முகத்தஸ் ரசூல்லா கையில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த அடிக்கும்போது அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. முனாஃபிகெல்லாம் பார்க்குறானுங்க, ஆறா அடுத்து ஷாமாமா அப்படின்ட்டு. அடுத்து அவர் சொல்கிறாரு, அதே மாதிரி ரெண்டாவது அடி அடிக்கும்போது மதாயினுடைய வெள்ளை மாளிகை வந்து எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறாங்க. அதாவது மதாயின்னா ஈரான், கிஸ்ராவுடைய அந்த கோட்டைகள், அந்த வெள்ளை மாளிகைகள் வந்து எனக்கு வந்து அல்லாஹ் கொடுத்தான், அதோடைய சாவிகள் என் கையில் அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, சன்னாவுடைய கதவுகள் எனக்கு தருது, நான் பார்க்குறேன். யமனும் வந்து அதோடைய கதவுகளை வந்து நான் பார்த்தேன் அப்படின்ன உடனே இவங்க சஹாபாக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாகுது. சரி, நம்ம உழைச்சதுக்கு பலன் கிடைக்க போகுது, அதாவது அல்லாவுடைய அந்த வாக்கு மேலவங்க போகுது அப்படிங்கிற பலன்னா காசு கிடையாது, இவங்களுடைய டார்கெட்டே இது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு இருந்த வாழ்க்கை, மக்காவில் இருந்த கஷ்டமான வாழ்க்கை, ரசூலா இருந்த வரைக்கும் அதை விட கஷ்டமான வாழ்க்கை, ரசூலா மரணிச்சதுக்கப்புறம் அதை விட கஷ்டமான வாழ்க்கை. இவங்க நல்ல வாழ்க்கையை இவங்க வாழவே கிடையாது, மரணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய நல்ல வாழ்க்கையை இவங்க வாழ்ந்தாங்க. ஏன்னா ரெஸ்ட்டே கிடையாது. உமர்லியாவெல்லாம் எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க மரணித்தாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அப்போ எல்லாம் அகல் தோண்டி ரெடி பண்ணி வச்சாச்சு.